வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஜப்பான்காரவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. அவங்க வந்து அதிகமாக அவங்களோட உணவில் வந்து மீன் தான் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மீன் வந்து நிறையா சாப்பிட்றனால இவங்க போய் கடலில் தான் போய் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் அந்த கடலில் போய் பிடிச்சி வரும்போது டீப் சீக் போயிட்டு வரும்போதே நிறையா மீன் வந்து செத்து போயிடும். செத்து போய் இவங்களுக்கு வந்து விற்கும்போது அந்த வாங்குறவங்களுக்கு திருப்தி இல்லையா, ஏன்னா மீன் வந்து செத்து போயிருக்கு, சிலதெல்லாம் சில நாள் ஆயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் பிடிக்கிற தொழிலே வந்து நஷ்டமடைகிற அளவுக்கு வந்து மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கல. ஸோ ஃப்ரெஷ் மீன் எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த மீனவர்கள்லாம் என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு ஐடியா வருது. ஓகே, மக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் மீனாக எதிர்பார்க்குறாங்க, செத்துப்போன மீன் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட போட்டில் எல்லாம் வந்து ஒரு டேங்க் செட் பண்ணுறாங்க. டேங்க் வந்து தண்ணியோட டேங்க்கு. அப்போ வந்து பிடிச்சி மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொண்டு வந்து வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் போட்லேயும் ஃபிஷ் டேங்க் போடுறாங்க. ஸோ மீனை பிடிச்சி தண்ணிக்குள்ளே போட்டு கொண்டு வராங்க. தண்ணிக்குள்ளே போட்டு கொண்டு வந்து விற்கும் போது அந்த மீன் வந்து அப்படியே துள்ளிட்டு இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை வந்து விற்கிறாங்க. அதை வாங்கியும் மக்கள் வந்து திருப்தியே இல்லையா, இல்லை நான் நினச்ச அளவுக்கு இது ஃப்ரெஷ்ஷாக இல்லை, எங்களுக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க யோசனை பண்ணுறாங்க, என்னடா ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு கேட்குறாங்களே, நான் தான் அவங்க பிடிச்சோடனே நாங்கள் தண்ணியில் போட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக தானே கொண்டு வரோம், செத்து போய் கொடுக்கலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க யோசனை பண்ணும்போது அவங்க மக்கள் வந்து திருப்பி வந்து சிலவங்க வாங்குறாங்க, சிலவங்க வாங்கலை. ஆனால் அந்த அதிருப்தியாக இருக்கிறது வந்து இந்த மீனவர்களுக்கெல்லாம் புரியுது. அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஐடியா வருது. ஓகே, இந்த மீன் வந்து சுறுசுறுப்பாக இருந்தால் தான் இவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மீன் பிடிச்சி உள்ளே தொட்டி அந்த டேங்க்கில் போடுவாங்களே, போடும்போது கூட வந்து ஒரு சின்ன சுறா மீனையும் உள்ளே விட்டுறாங்க. இந்த சுறா மீன் வந்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா மீனையும் விரட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த சுறா வந்து மற்ற மீனை பிடிச்சி சாப்பிட்ரும். விரட்ட ஆரம்பிச்சு இந்த போயிட்டே இருக்குது. சில மீனெல்லாம் அந்த சுறா மீன் சாப்பிட்டாலுமே, பட் மித்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஆக்டிவாக ஒரு விஜிலண்ட்டாகவே இருக்குது. ஓகே, நம்மளை பிடிச்சிருமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பம்பரமாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த மீனெல்லாம் கொண்டு வந்து விற்கும் போது மக்கள் வந்து ரொம்ப குஷியாகிடுறாங்க, மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஸோ இந்த என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தொட்டிக்குள்ளே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இது மட்டும் இந்த மீனை மட்டும் பிடிச்சி விட்டுருந்தா இவங்க பாட்டுக்கு இப்படி ஜாலியாக இருப்பானுங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணக்கு ஒரு வில்லன் வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த சுறாவை உள்ளே விடுறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் மீன் அழிஞ்சாலுமே பட் மித்த மீன்லாம் சுறுசுறுப்பாயிடுச்சு பாருங்க. அதே தான் நம்ம வாழ்க்கையிலையுமே, நம்ம வாழ்க்கை டெய்லி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்ததுன்னா நம்ம தேமேன்னு எந்த சுவாரஸ்யமே இல்லாமல் வாழ்ந்துகிட்டே இருக்கும். அப்போது நமக்கு சில பிரச்சனைகள் வரும். சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் திடீர்னு எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டான்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்மூகமாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போது ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வேணும். சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வந்தால் தான் நம்ம மூளை வேலை செய்யும், நம்ம வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருப்போம், ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். அதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் சேலஞ்சஸ் மூலியமாக வந்துட்டுருக்கும். தயவுசெய்து இனிமேல் சேலஞ்சஸ் வந்தால் திட்டாதீங்க, உங்களுக்கு அதை சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. அந்த சேலஞ்சை நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்களோ அவ்வளோ சுறுசுறுப்பாக நீங்கள் ஆக போகிறீங்க. ஓகேயா? இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை நீங்கள் பிரச்சனையாக பார்க்க போகிறீங்களா, சேலஞ்சாக பார்க்க போகிறீங்களான்னு பாருங்கள். இந்த சேலஞ்சாக பார்த்த பிறகு உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ.